நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Rahul, get in. ராகுல், அந்த திலீப் என்ன அவ்வளோ பாப்புலரான ஒரு ஆளா? அது எப்படி அவன் போட்ட உடனே அவ்வளோ சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு? ஆமாம் சார், அவன் ஓரளவுக்கு நல்ல பாப்புலர் தான் சார். அவன் பிளாக் படிக்கிறதுக்கே நிறைய பேர் சுற்றின்னு இருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி கிண்டலான கமெண்ட்ஸ்க்கே நிறைய பேர் ஃபேன்ஸாக இருக்காங்க. ஐடி கம்பெனியில் ஏதோ ப்ரோக்ராமராக இருக்கான் சார் அவன். ஸோ நாள் முழுக்க இன்டர்நெட் ஃப்ரீ. அதுவும் ட்விட்டர் இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் இருந்தாலும் சரி, டப்புன்னு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பான் சார். அதுவும் நியூஸ்லலாம் எது சொன்னாலும் அவன் பார்க்குற விதமே தனி. இப்போது ஏதோ இந்த செலிப்ரிட்டி, சினிமா ஆர்டிஸ்ட், பாலிட்டிஷியன்ஸ் யார் கூட இருந்தால் கூட பரவாயில்ல சார், ஏதாவது சொன்னால் அவ்வளோதான், உங்களுக்கு ஃபுல் டே கேரண்டீட் என்டர்டெயின்மெண்ட். ஆனால் சம்டைம்ஸ் எங்கேன்னு எடுத்துனோன்னு தெரியாமல் வரம்பு மீறி வார்த்தைகள் போட்டுருவான் சார். நினச்சேன், இல்லைன்னா நம்ம போலீஸ் இந்த மாதிரி இவ்வளோ குயிக்காக எடுத்து நடத்த மாட்டாங்க. இல்லை சார், நம்ம இருக்கிறது ஒரு சுதந்திர நாடு. இங்கே ஃப்ரீ ஸ்பீச் ரைட்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷனே கொடுக்குதே சார். திலீப் சொன்னதை யாருக்கும் பிடிக்கலன்னா அவங்க அதுக்கு பதில் கமெண்ட்ஸ் போட்டுக்கலாம், இல்லைனா ஈஸியாக பிளாக் பண்ணிடலாமே சார். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஹிஸ் ஒப்பீனியன். கரெக்டு தான். நம்ம பேச்சு சுதந்திரத்துக்குன்னு ஒரு அளவு இருக்குது. அது அடுத்தவங்களோட தன்மானத்தை சீண்டி பார்க்காத வரைக்கும் தான் போக முடியும். Your right to freedom of speech stops when it actually infringes others' right to dignity. பட் சார் 66A வந்து கான்ஸ்டியூஷனுக்கே புறம்பா இருக்கே. அது மட்டும் இல்லை, செக்ஷன் 19(2)லையும் இல்லாத செக்ஷன்ஸ் இருக்கே சார். என்ன தான் திலீப் அவரை திட்டிருந்தாலும் கொடுக்குற பனிஷ்மெண்ட் கொஞ்சம் கடுமையாக தான் சார் இருக்குது. நீ சொல்கிறது 100% சரிதான். ஆனால் நம்மளோட முதல் வேலை உன் ஃப்ரெண்டை எப்படி பெயிலில் எடுக்கிறதுன்னு பார்க்கணும், கான்ஸ்டிடியூஷனை திருத்துறது இல்லை. எவ்வளோதான் கடுமையாக இருந்தாலும் நம்ம ஊரில் இதுதான் சட்டம். சட்டத்தை மதித்து தான் ஆகணும். இப்போதைக்கு ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுவோம். முதல்ல உன் ஃப்ரெண்டை எப்படி பெயிலில் கொண்டு வருதுன்னு பார்ப்போம். சார் ஒன் செகண்ட் சார். யா, ஹலோ. சொல்லுங்கள் ஆண்டி, வந்துட்டிங்களா? ஒரே ஒரு செகண்ட் சார். திலீப்போட பேரண்ட்ஸ் கோயம்பேடு வந்துட்டாங்க, கோர்ட்டுக்கு வர சொல்லட்டுமா சார்? இல்லை வேண்டாம், அவங்கள அங்கேயே எங்கேயாவது ஹோட்டலில் தங்க சொல்லுங்கள். பாவம், அவங்க அவசரப்பட்டுட்டு கோர்ட்டுக்கு வர வேண்டாம். திலீப்பை நம்ம பெயிலில் எடுத்தப்புறம் அவனை அங்கே கூட்டிகிட்டு போகலாம். ஓகே ஓகே சார். ஹலோ. ஆமாம், சொல்லுங்க. இது நம்பர் எடுத்துக்கிறேன், ஒரு நிமிஷம். இப்போ சொல்லுங்க. மிஸ்டர் ராமச்சந்திரன் 98402. ஓகே, 56702. சரி சார். அவங்க ஆஃபீஸ் வந்தோடனே கால் பண்ண சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. பத்மா, என்ன பேப்பர்ல அப்படி மூழ்கி படிச்சிட்டு இருக்கீங்க? ஆஃபீஸில் யாருமே இல்லையா? சாரதாவும் வரல போல. அவளுக்கு சுத்தமாக பொறுப்பே கிடையாதுங்க. நம்ம 2 பேரும் எப்படி கரெக்ட் டைமுக்கு ஆஃபீஸ் வரோம்? அவளுக்கு நீங்கள் டியூஷன் எடுக்கணுங்க, அப்போ தான் திருந்துவா. ஆமாம், அதெல்லாம் மட்டும் தெரிஞ்சிருந்தா அவள் தான் இன்னும் முன்னேறிருப்பாள். இங்கே எங்க போட்டி இருக்க போகிறா.
லைஃப்னா ஒரு முன்னேற்றம் இருக்கணுங்க. ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாள் ஜூனியராக இருந்தோமா, அதுக்கப்புறம் தனியாக ஒரு ஆஃபீஸை வச்சு போய்கிட்டே இருக்கணும். லைஃப்னா அதான் முன்னேற்றம். இவளுக்கு பேசவே தெரியாதுங்க. அர்ஜுன் முதுகு பின்னாடியே ஒளிஞ்சிட்டு இருப்பா. நான் தான் அவளுக்கு ஸ்லோவாக கொஞ்சம் பேச கற்றுக் கொடுத்தேன். இல்லை, அவளுக்கு கேஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி பேசணும் கிளைண்ட்டுக்கிட்ட, எப்படியெல்லாம் பேசினா ஆப்போனன்ட் வீக்காக இருப்பாங்க, அதெல்லாம் நான் தான் கற்றுக் கொடுத்தேன். அவளுக்கு எங்கே தெரிய போகுது? அவள் இந்த நிலைமைக்கு இருக்கான்னா அதுக்கு முழுக்க காரணமே நான் தான். அட்வொகேட்ஸ்னால் சும்மாவா, நிறைய லா புக்ஸ் எல்லாம் படிக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டே இருக்கீங்க. அதான் சின்சியாரிட்டி. இது சாரதா வரந்தான்னு வைங்க, அதெல்லாம் பண்ண மாட்டேன். சினிமா கிசு சினிமா நியூஸாக படிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த பாருங்க, நான் சொன்ன மாதிரி நல்லா படிங்க. கூடிய சீக்கிரம் நீங்களும் ஒரு பெரிய அட்வொகேட்டாக வருவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. தெரியுதா? பத்மா யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் சாரதா சீட்லையும் சாரதா உங்கள் சீட்லையும் உட்காந்தா எப்படி இருக்கும்? ஏதாவது கிளைண்ட் கூப்பிட்டான்னு வைங்க, மணி சார் இஸ் பிஸி வித் த கேஸ், பத்மா மேம் இஸ் ஆல்சோ பிஸி வித் த கேஸ். சமகாபடியா இருக்கா. நீங்க வேலை பாருங்க, இது கூடி சீக்கிரம் நடக்க போகுது. அவன் ரொம்ப நாளா அதை கடுப்பேற்றிக்கிட்டே இருக்கா. நீ இதே ஃபாலோ பண்ணு, பெரிய ஆள் ஆயிடுவேன். ஐயோ. குட் மார்னிங். பத்மா, பத்மா நீங்கன்னா அங்க யாரு? கருமாதி தான். அது எப்படி? நான் ரிசப்ஷனிஸ்டா? சும்மா உன்னை எப்படி கூப்பிடணும்? மணி சார். உன் மூஞ்சிக்கு உன்னை சார்னு வேற கூப்பிடுறாங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீ சாதாரண விஷயத்துக்கே செம்மைய கோவப்படுவ. பத்மா வேற இருக்கா, புதுசா ஜாயின் பண்ணியிருக்கா. அவ எதுக்கு நம்ம எதுக்கு இந்த பேச்செல்லாம்? நம்ம எல்லாம் உள்ள போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம். வேறையா ஒன்றும் இல்லை, சும்மா பேசிட்டு இருந்தோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கை, தேங்க்ஸ். சாரி. எதுக்கு சாரி? டின்னர் போகும்போது உன்னை விட்டுட்டு போயிட்டேன். சாரி. என்ன புதுசாக சாரிலாம் சொல்லிட்டு இருக்க? நீ, நான், ராம், நம்ம 3 பேரும் சேர்ந்து என்னைக்கு ஒன்றா போயிருக்கோம்? அதுக்கு இல்லை, ராம்கிட்ட ஃபோனில் ஃபேமிலி அஃபேர்னு சொல்லும்போது உன் ஃபேஸ் சேஞ்ச் ஆனதை நான் பார்த்தேன். சாரி. அப்படி சொல்லணும்னு நினைக்கல. அஸ்வின், நான் உன்னை தப்பாக நினைக்கவே இல்லை. நீ என்ன நினைக்கல, பட் நேற்று ஈவினிங் ஃபுல்லாக நான் உன்னை பற்றியே தான் நினச்சிட்டு இருந்தேன். ரெஸ்டாரண்ட்டில் ஐ மிஸ்ட் யூ. அதனால் என்ன, இன்னொரு நாளைக்கு நான், நீ, நிவேதிதா நம்ம 3 பேர் சேர்ந்து போயிட்டா போச்சு. உனக்கு என் மேலே கோபம் இல்லையே? இருக்கு. என்ன பண்ணலாம்? இன்னைக்கு டின்னர் உனக்கு நானே என் கையால் சமைச்சு போட போகிறேன். ஹேய், அவ்வளோ பெரிய தப்பா நான் பண்ணிட்டேன். பெனால்ட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கங்க மை லார்ட். நோ சான்ஸ். நான் ஒரு தடவை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். எனிவே, ஜோக்ஸ் அபார்ட், ராம், நீ, நிவேதிதா நீங்கள் 3 பேரும் சேர்ந்து போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது அவங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை கொண்டு வந்திருக்கு. அண்ட் ராமோட அந்த உருன்னு இருக்கிற முகம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
ம் நீ சொல்கிறது கரெக்டு தான். ராம் கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது. இன்ஃபேக்ட் ராமும் நிவேதிதாவும் நல்லா ஜெல் ஆயிட்டாங்க. நிவேதிதா லொடலொடன்னு பேசிட்டே இருப்பாளா? நேற்று இப்படி தான் ரெஸ்டாரண்ட்டில் அஞ்சலி பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டா. நான் பயந்துட்டேன் ராம் கோவப்பட போகிறானோன்னு. பட் ராம் நல்லா கூலாக பதில் சொன்னான். ராமுக்கும் அஞ்சலிக்கும் இருக்கிற ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகி அவளும் சேர்ந்து வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அஞ்சலியோட நீயும் கூட சேர்ந்து வந்தாதான் எனக்கு சந்தோஷம். ம் ராமு உன்னை சீக்கிரமாகவே புரிஞ்சுப்பான். அஸ்வின், ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. எப்படியும் இந்த கதையில என்ன தியாகி ஆக்கிட்டாங்க, அதனால கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டியதானே. எப்படி நீ எல்லாத்தையும் இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிற? அப்பதானே இந்த தியாகிக்கு மெரினா பீச்சில் ஒரு செலவு வைப்பாங்க. லாஸ்ட் வீக் உங்கள் இன்டர்வியூ பார்த்தேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள் கேஸை நீங்கள் அட்டன் பண்ணி ஸ்காலர்ஷிப்பும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி கேஸில் ஃபேவரபுளாக ஜட்ஜ்மெண்ட் வாங்குறதுங்கிறது நம்ம ஊரில் நடக்குமான்னு நினச்சி கூட பார்க்க முடியல. எனிவே கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. சொல்லுங்கள். அந்த இன்டர்வியூவை பார்த்ததுலேருந்து தான் உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணுச்சு. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் பேர் கிஷோர். 15 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் ஒரே நாளில் ஆர்மியில் ஜாயின் பண்ணோம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அட்டாக்ல கிஷோர் கழுத்தில் குண்டு பாஞ்சிருச்சு. அப்போவே அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த சர்ஜரிக்கு அப்புறமா கிஷோர் கழுத்து கீழே எதுவுமே வேலை செய்யல. அவனால இப்போதைக்கு பேசத்தான் முடியும். 5 வருஷமா பெட்லயே படுத்து நரக வேதனை அனுபவிக்கிறான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எந்த உணர்வுமே இல்லை. அவனால எந்த வேலையுமே செய்ய முடியாது. சாரி. எப்ப சரியாகும் சரியாகாதா அப்படின்னு டாக்டர்ஸாலேயே சொல்ல முடியல. இந்த லைஃபை கண்டினியூ பண்ண கிஷோருக்கு விருப்பம் இல்லை. அவன் செத்துடலான்னு நினைக்கிறான் சார். சாகிறது லைஃபை லீட் பண்ண முடியாம பயந்து சாகிறது இல்லை. லைஃப் முழுக்க இன்னொருத்தரோட உதவியால வாழ பிடிக்காம டிக்னிட்டியோட செத்துடலான்னு நினைக்கிறான். நீங்க தான் கோர்ட்ல பர்மிஷன் வாங்கி தரணும். லீகலாக அது அவ்வளோ ஈஸி இல்லை சார். யுத்தனேஷியா சட்டத்துக்கு விரோதம்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி எவ்வளோ கேசஸ் கோர்ட்டுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு தெரியுமா உங்களுக்கு? சார், நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அந்த பொண்ணு கேஸ்ல அந்த மாதிரி தீர்ப்பு வரணும்னு நம்ம எதிர்பார்த்துருப்போமா? பட் நீங்க வாங்கி கொடுத்தீங்க இல்லையா? அந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒருத்தரோட உயிரை எடுக்க பெர்மிஷன் வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு ஆர்மி ஆஃபீஸர், உங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வாழ்கிறதா லைஃப்பில் சேலஞ்சாக எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். எஸ், அஃப்கோர்ஸ். -டிகிரி குளிரில் ராத்திரின்னு கூட பார்க்காம மலையில் ஒளிஞ்சிக்கிட்டு எதிரியோட குண்டு எந்த திசையில் நம்மளை கொல்லும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்தில் கூட எங்கள் லைஃப் ஸ்டைல் மேலே கோபமோ வெறுப்போ வந்ததே இல்லை. அது ஒரு மாதிரி கம்பீரமாக தான் ஃபீல் பண்ணுவோம். நம்மளை நம்பி இவ்வளோ பேர் நிம்மதியாக தூங்குறாங்களே அப்படின்னு நினைக்கிற போது வர கம்பீரம் தான் அது. இப்போ பெட்டில் படுத்திருக்கிற கிஷோர் மிஸ் பண்ணுறது அந்த கம்பீரத்தை தான். ஆர்மி லைஃப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லைன்னா வேற எதுவுமே செய்ய முடியாது. மலை ஏறுறது, ஓடுறது, தாவறது, குதிக்கிறதுன்னு இப்படி 15 வருஷமாக இருந்துட்டு இப்போ பெட்டில் படுத்த படுக்கையா தான் உடம்பு அசைக்க கூட முடியாமல் படுத்திருக்கிறதோட வலி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன்.
இதை விட பெரிய வழி, நாம தான் எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருந்த நினைப்பெல்லாம் போய் பிறருடைய தயவு இல்லாம கிஷோரால ஒரு நியூஸ் பேப்பர் கூட வாசிக்க முடியாது. யாராவது கையில பிடிச்சிருந்தா தன் கண் அசைவால வாசிக்கத்தான் முடியும். அந்த கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். இது லீகலாக எவ்வளோ தூரம் போகும்னு தெரியாது, உறுதியாக சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ், கொஞ்சம் யோசிக்கணும். கண்டிப்பா நீங்க என்ன டிசைட் பண்றதா இருந்தாலும் ஒன்ஸ் கிஷோரை மீட் பண்ணுங்க, அப்புறமா டிசைட் பண்ணுங்க. கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேண்ணே, கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு தடவை வந்து கிஷோரை மீட் பண்ணுங்க, அப்புறமா டிசைட் பண்ணுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன டிசைட் பண்ணணும்னு தெரில, குழப்பமாக இருக்கு. என்னதான் ஹெல்த் சரியில்லாமல் போனாலும் என்னைக்காவது சரியாயிடும் தான் நினைக்கணும். அதுக்காக சாவணும்னு தோணுமா என்ன? ஹாரிபிள். ஆர்மியில் இருந்திருக்காரு, அந்த லைஃப் ஸ்டைல் இப்போ இப்படி இருக்கிறது, அப்படி யோசிக்க தானே தோணுமா? நீ என்ன நினைக்கிற அர்ஜுன்? லாஜிக்கலாக நீ சொல்கிறது புரியுது, பட் குழப்பமாக இருக்கு சாரதா. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. கிஷோரை போய் ஒரு தடவை மீட் பண்ணிப்பாரு. கேஸில் ஏற்கனவே ஹோப் கம்மியாக இருக்கு, எதுக்கு தேவையில்லாமல் அவரை மீட்லாம் பண்ணிக்கிட்டு? ஒரு தடவை மீட் பண்ணுறதுனால இப்போ என்ன பிரச்சனை வந்துட்டு போகுது? அவர் ப்ராபப்ளி உன்னை மீட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா? கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அது வேற விஷயம் சாரதா. நான் தான் ரெடியா இல்லை. எப்படி இருந்தாலும் ஒரு உயிர் எடுக்க போகிற விஷயம். ஏன் அர்ஜுன் இப்படிலாம் யோசிக்கிற? தான் சாகணும்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் அதை பற்றி எவ்வளோ யோசிச்சிருப்பாரு. ஒரே ஒரு தடவை அவர் போய் மீட் பண்ணு, அதுக்கப்புறம் என்ன வேணா டிசைட் பண்ணு. ஓகே மணி, சுந்தருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடு. கிஷோரை மீட் பண்ண அரேஞ்ச் பண்ணும். ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோ. ஓகே. தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு தூக்கு கொடுத்தா மனசு கேட்காது. இங்கே ஒரு ஆள் சாவறதுக்காக வேண்டிகிட்டு இருக்காரு. சாவர டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக வெயிட் பண்ணி கேட்கவே மனசு கஷ்டமாக இருக்கு. அவரோட பெயின் அப்படி மணி. யோசிச்சு பாரு, லைஃப் ஃபுல்லாக இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி சொந்தமாக அசைய கூட முடியாமல் இந்த லைஃபே போகிறோன்னு அவர் முடிவெடுத்திருக்காரு. சரி தப்புன்னு சொல்ல நம்ம யாரு? ஒருத்தருக்கு ஒன்று சரி. நம்ம ஒரு தடவை கூட மீட் பண்ணாத கிஷோருக்காக நாமளே இவ்வளோ ஃபீல் பண்ணும்போது அவர் இதை பற்றி எவ்வளோ யோசிச்சிருப்பாரு. அர்ஜுன் போய் மீட் பண்ணிட்டு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம்.